நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட பாதி வாழ்க்கை கார்லயே கடந்து போயிருச்சு. சுவிசேஷத்திற்கென அநேக பயணங்கள். அந்த மாதிரி பயணிக்கும் போது சில நேரங்கள்ல என் கண்ணுக்கு முன்னாடி சில ஆக்சிடென்ட் நான் பார்ப்பேன். நம்மளை தாண்டி வேகமா போன காரு முன்னாடி போய் லாரியில அடிபட்டு கிடக்கிறது, இல்லைன்னா ரோட்டுக்கு பக்கத்துல தலகீழா கவுந்து கிடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பல நேரங்கள்ல நானும் என்னோட டீமும் அவங்களை காப்பாத்தி காரை விட்டு வெளியே எடுத்திருக்கோம். சில நேரங்கள்ல எமர்ஜென்சி நம்பருக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இருக்கோம். ஆனா பிரியமானவர்களே, அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது காருக்குள்ள வந்த உடனே நான் எதுக்காக ஆண்டவரை துதிப்பேன் தெரியுமா? ஆண்டவரே, இவ்வளவு லட்சக்கணக்கில் கிலோமீட்டர் பிரயாணிக்கும் போது நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக உமக்கு நன்றியப்பா. என்னை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா என்று ஆண்டவரை துதிச்சதுக்கு அப்புறம் தான் காரை ஸ்டார்ட் பண்ணி பிரயாணத்தை தொடருவோம். சுற்றி நடக்கிற அநேக விஷயங்களை ஆண்டவர் எதுக்காக உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றாரு தெரியுமா? நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி. பல நேரங்கள்ல பசினால வாடுறவங்க உங்க கண்ணு முன்னாடி காணப்படலாம். உங்களுக்கு இருக்கிற சாப்பாட்டுக்காக நீங்க மனசார ஆண்டவரை துதிக்கிறதுக்காக உடல் உறுப்புகளை இழந்து ஊனமுற்றவர்களாய் காணப்படுபவர்கள் சில நேரம் உங்க கண்ணுக்கு முன்னாடி காணப்படலாம். அவங்களை நிராகரிக்கணும்னோ இல்லாட்டி அவங்களை அசிங்கப்படுத்தணும்னோ ஆண்டவர் அவங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டல. ஆண்டவரே, அவங்களுக்கு இல்லாத உடல் உறுப்புகளை நீர் எனக்கு தந்திருக்கீங்க, உமக்காக அதை பயன்படுத்த உதவுங்க ஆண்டவரேன்னு எப்பயாவது ஆண்டவரை துதிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழகான கண்களை இந்த உலகத்துல கண்ணு தெரியாம இருக்கிற குருடர்கள்ல யாருக்கோ ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா அவங்க பைபிளை நல்லா வாசிச்சிருப்பாங்களோ என்னவோ. ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு கொடுத்திருக்காருன்னு சொல்லிதானே வீணான சினிமாவை பார்த்து அந்த கண்ணை பாவத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கேட்கிற திறனை காது கேட்காத யாருக்காவது கொடுத்திருந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் இல்ல 2-3 பிரசங்களை கேட்டிருப்பாங்களோ என்னவோ. தேவனுடைய வார்த்தையை நிரந்தரமா அவங்க கேட்டிருப்பாங்களோ என்னவோ. உங்களுக்கு கொடுத்திருக்கிற கால்களை ஆண்டவர் வேற யாருக்காச்சும் கொடுத்திருந்தாருன்னா அவங்க டைமுக்கு சர்ச்சுக்கு வந்திருப்பாங்களோ என்னவோ. உங்க ஆசீர்வாதத்தோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அநேக நேரங்கள்ல ரோட்லயே படுத்திருக்கிறவங்க ஒரு சின்ன குடிசை கூட இல்லாம ஃப்ளைஓவருக்கு கீழேயும் ரோட்டு மேலையும் படுத்திருக்கும் போது வந்து அவங்கள மொக்கும். நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இருக்கிற மெத்தையை குறித்தும் போர்வை குறித்தும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அது கூட இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை டிசம்பர் மாச காலத்துல என்னோட 3 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போய் ஏழை ஜனங்களுக்கு போர்வை கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லி ரோட்டுக்கு போனோம். சில நேரம் நாங்க அந்த மாதிரி பண்ணுவோம். என்னோட பிள்ளைங்களை எதுக்காக நைட்டு 11 மணி 12 மணிக்கு அந்த மாதிரி ரோட்டு பக்கம் கூட்டிட்டு போறேன்னா அவங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு கிருபை பெற்றிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியணும். அங்க ஒரு மனுஷர் ரோட்டு பக்கமா படுத்திருந்தாரு. நான் என்னோட மகள்களான தன்யாக்கும் நித்யாக்கும் சொன்னேன், ஒரு போர்வை எடுத்துட்டு போய் அவர் மேல போத்தி விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி. கார்ல இருந்து இறங்கி அவங்க போய் அந்த போர்வையை போத்தின உடனே ஒரு 100 கொசு மேல வந்தது. என் மக தன்யா காருக்குள்ள வந்தோன்னு உடனே அழுதா. அப்பா, எப்படி அவர் வாழ்றாரு, எப்படி அவர் உயிர் வாழ்றாரு. அவர் உடம்புல ஒரு பாகம் விடாம எல்லா இடத்தையும் கொசு கடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கொசுவை அடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாம படுத்து கிடக்குறாரு. ஒரு கொசு நம்மளை கடிச்சிட்டா கோபமாகி அந்த கொசுவை அடிச்சு சாகடிக்கிற வரைக்கும் நம்ம தூங்கவே மாட்டோம். ஒரு 100 கொசு அவரை கடிச்சிட்டு இருக்கு, அப்படியே படுத்து கிடக்குறாரு, ஒரு போர்வை கூட இல்லாம. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு நிலைப்படுத்தி இருக்காருன்னு புரியுதா?